உங்க வாயாலே கேட்கலாம். யார் அவ? ஹீரோவா இல்ல வில்லனா? என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? கேஜிஎஃப்ல கிடைக்கிற தங்கத்துக்கு எப்பவுமே பெரிய விலை இருக்கு. ஆனா அது எடுக்கிற கைகளுக்கு பின்னால பெரிய சரித்திரமே இருக்கு. Powerful people come from powerful places. சூரியவர்தனுக்கு இருந்த பெரிய பலம் கருடன் அவன் தம்பி அதீரா. அவனோட சாமர்த்தியத்துல கட்டின இந்த கோட்டையில சூரியவர்தனோட மகன் கருடனோட பங்கு இருந்தது. இவங்க 2 பேர் இருந்ததால கேஜிஎஃப் யாராலும் நெருங்க கூட முடியல. ஆனா ஒரு நாள் சூரியவர்தன் பக்கவாதத்தால விழுந்தான். அவன் படுத்த பிறகு உனக்கு அடுத்தது ஆள போறது யாரு? மகன் கருடனா இல்ல தம்பி ஆதிராவா? கருடன் இருக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்துக்கு ஆசைப்பட மாட்டேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு 2 கோல்ட் ஸ்மக்லர்ஸ் ஆன துபாயில இருக்கிற இனாயத் கலீலுக்கும் பாம்பேல இருக்கிற ஷெட்டிக்கும் கடுமையான போட்டி நடந்துகிட்டு இருந்தது. இந்த போட்டியில இன்னொருத்தனும் கால் எடுத்து வச்சான். அவன் பாதம் சிறுசா இருந்தாலும் அவன் இழுத்துக்கிட்ட பாதை பெருசா இருந்தது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள் வென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. இரண்டாயிரத்தி 26 தமிழக சட்டமன்ற தேர்தல்ல விஜய் அரசியல் விஸ்வரூபம் எடுக்கும்னு பேசப்பட்ட நிலையில கரூர்ல விஜயோட பிரச்சார கூட்ட நெரிசல சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் 1.5 வயதான தமிழக வெற்றி கழகத்தை சுனாமியா தாக்கியிருக்கு. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறா உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். What do you mean? பேஜ் 128 கஷ்டப்பட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கேன், படிங்க. இறுகின இதயத்தில் பயத்தினை கருவறுத்து கொதிக்கும் எரிமலையில் சிதறும் தீப்பிழம்பாய் மத்ததெல்லாம் அலைகளும் ஆர்ப்பரிக்க பூமியில் பூகம்பமாய் செங்கதிர் சூரியன் அஸ்தமனமாகிட இடியும் மின்னலும் அவன் வரவை பறைசாற்ற தன்னிலை மறந்து அந்த விதி கூட திணறியது.